கிரேட் 12 NCERT சாப்டர் 2 சொல்யூஷன்ஸ் உடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2.17. The vapor pressure of water is 12.3 kilopascal at 300 Kelvin. Calculate vapor pressure of 1 molar solution of a non-volatile solute in it அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இங்கே வாட்டருடைய ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பி நாட் ஆஃப் வாட்டர் தட் இஸ் ஈக்குவலானது 12.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 1 மோலால் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, மொலாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொலாலிட்டியோடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? இப்போ 1 மோலால் சொல்யூஷன் என்னது? நமக்கு சொல்யூட் என்ன இருக்கும்? 1 மோல் உள்ளே இருக்கும். ரைட். ஸோ சால்வெண்ட் நமக்கு, அதாவது வாட்டர் எவ்வளோ இருக்கும் நமக்கு? இந்த இதில் 100,000 கிராம்ஸில் இருக்கும், அதாவது 1 கிலோகிராம்ஸில் இருக்கும். ரைட். ஸோ இப்போ மோலா மாற்றும் போது நமக்கு என்ன ஆகும்? இப்போ இங்கே சொல்யூட் நமக்கு மோலாவே இருக்குது, ஆனால் சால்வெண்ட் இங்கே எப்படி இருக்குது? நமக்கு கிராமில் இருக்குது. இதை மட்டும் நம்ம மோல் மாற்றலாம். ஸோ அப்போ மோல் ஆஃப் வாட்டர் that is equal to என்ன வரும் நமக்கு? 1000 divided by 18. ஸோ டிவைட் பண்ணிங்க 55.55 போயிட்டே இருக்கும். ஸோ 55.55 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் மோல். இப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம் நம்ம? 1 divided by 1 plus 55.55 வரும். ரைட். ஸோ அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.0177 கிடைக்குது. இதுதான் அது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டு. ரைட். ஸோ நான் வாலட்டைல் சொல்யூட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரவுல்ஸ் லாவுடைய நான் வாலட்டைல் சொல்யூஷன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன வரும்? ஸோ பி நாட் டபிள்யூ மைனஸ் பி டிவைடட் பை பி நாட் டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் என்ன படிச்சுக்கணும் நம்ம? எக்ஸ்ஏ, அதாவது எக்ஸ் சொல்யூட் அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? பி நாட் டபிள்யூ கொடுத்துட்டாங்க 12.3. ரைட். ஸோ மைனஸ் ப்ரெஷர் டிவைடட் பை 12.3 தட் இஸ் ஈக்குவல் என்னது? எக்ஸ் சொல்யூட்டோட வேல்யூ 0.0177. ஸோ இதை அந்த பக்கம் கொண்டு போகும்போது எனக்கு என்ன ஆயிரும்? 12.3 மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 0.2175 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? 12.3 மைனஸ் 0.2175 பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ரெஷரோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12.08 கிலோ பாஸ்கல் கிடைக்குது. ரைட். ஸோ பியோட வேல்யூ வந்து 12.0. அண்ட் தெரிஞ்சு இதில் உங்களுக்கு இது கரெக்டாக அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, எப்போவுமே இந்த பி வேல்யூ பி நாட் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்கணும். ரைட்டா? ஸோ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சொல்யூட்டை நம்ம ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேப்பர் ப்ரெஷர், பியூர் வேப்பர் ப்ரெஷரை விட என்ன ஆகும்? நமக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக கிடைக்கும். ரைட். அப்போ இங்கே 12.3 என்ன கிடைக்குது? 12.08. ஸோ இதை நம்ம ஒரு சும்மா ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதை நம்ம ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு ஒரு செக்கிங் பண்ணுறதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் 12.08. நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்யூட் அவங்களே 1 மோலால்னு கொடுத்துட்டாங்க. 1 மோலால்னு ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை என்னது? சால்வெண்ட்டோடது இன் கிலோகிராம்ஸ்னு போடுவோம் இல்லையா? அப்போ இங்கே 1 மோல்னா 1 மோல் ஆஃப் சொல்யூட் இன் 1000 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டு. ஸோ அங்கே வாட்டர் தான் என்னது? நமக்கு 1000 கிராம். அண்ட் வாட்டர் என்ன பண்ணுறோம்? நம்ம மோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் போடும்போது 1 + 55.55 போடுவோம். ஸோ ஆன்சர் நமக்கு எக்ஸ் சொல்யூட் கிடைக்கும். இதை வச்சு என்ன பண்ணுறோம்? நான் வாலட்டைல் சொல்யூட் ஃபார்முலா வச்சு நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.